ஓம் சக்தி. இந்த இருமுடி காலத்துல நம்ம பங்காரம்மா நமக்கு பல விரத முறைகளை சொல்லி கொடுத்துருக்காங்க. விரதம் அப்படின்னாலே நமக்கு முதல்ல நினைவுக்கு வர்றது உண்ணாவிரதம் தான். இந்த உண்ணாவிரதம் இருக்கிறனால நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கிறதுங்கிறத பார்க்கலாம். இந்த காலகட்டத்தில் எல்லாரும் அறிவியல் பூர்வமாக சொன்னாதான் நம்புறாங்க. அதனால முதல்ல அறிவியல் ரீதியான பலன்கள் என்னென்னு பார்க்கலாம். சுத்தப்படுத்துதல், கிளீனிங் ப்ராசஸ். நம்ம உடம்புல உள்ள உள் உறுப்புகள் ஒவ்வொன்றும் சுத்தப்படுத்தப்படுகிறது. கழிவுகள் வெளியேற்றப்படுதல். நீண்ட நாட்களாக நம்ம உடம்புல தேங்கியுள்ள கழிவுகள்லாம் வெளியேறுது. அதனால நம்ம உடம்புக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குது. மூளை சுறுசுறுப்பா இயங்குது. உடல் பருமன் குறையுது. அடுத்து ஆன்மீக ரீதியான பலன்கள். மனக்கட்டுப்பாடு. என்னதான் ஆசையா இருந்தாலும் பசிச்சாலும் சாப்பிடாம இருக்கிறதுனால மனக்கட்டுப்பாடு வரும். இந்த மனக்கட்டுப்பாடு இருந்தா கோபம், பொறாமை போன்ற உணர்ச்சிகளை நம்ம ஈஸியா கட்டுப்படுத்திடலாம். முக்கியமா நாம விரதம் இருக்கும்போது தான், பசிக்கும் போதுதான் அடுத்தவர்களுடைய பசி, அதாவது உணவு கிடைக்காமல் இருப்பவர்களுடைய பசியை உணர முடியும். அதனால யாராவது பசியா இருக்கிறத பார்த்தா நாம அன்னதானம் செய்யும் எண்ணம் வரும். இப்படி பிற உயிர்களையும் நம்மை போல உணர்றது தான் ஆன்ம முன்னேற்றத்திற்கான முதல் படி. அதனால நமக்கு ஆன்ம முன்னேற்றமும் கிடைக்குது. அதுவும் பங்காரம்மாவை நினைச்சு பயபக்தியோடு இந்த விரதத்தை இருந்தோம்னா நன்மைகள் பல மடங்கு நமக்கு கிடைக்குது. நாம் அனைவரும் பக்தியோடு விரதம் இருந்து இருமுடி செலுத்தி பங்காரம்மாவின் அருளை பெறுவோம். ஓம் சக்தி.